தீர்மானித்தார். அப்துல் கலாம் அவர்களை இந்திய நாட்டில் ஜனாதிபதியாக வேண்டும் அவர் ஆசைப்படல. ஆனா அந்த சூழல் அவரை ஜனாதிபதி நாற்காலியில் உட்கார வைத்தது. அவர் ஆண்ட காலம் இந்தியாவுடைய பொற்காலமா. அதுபோன்ற ஒரு சின்ன அறிவு இன்னும் மீண்டும் ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அப்துல் கலாம் ஜனாதிபதியாக உள்ள நுழைகின்றார். ராஷ்டிரி பவன் மிக பிரம்மாண்டமான மாளிகை, ஆயிரக்கணக்கான பேர் அங்கே பணி செய்கின்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு பணியால் ஓடி வந்து அவர் காலை தொட்டு அவர் போட்டது பூட்ஸினுடைய நாடாவின் நுனியை அமுக்கின்றார். அப்துல் கலாம் சொல்கின்றார், தம்பி இங்கே வா, நீ அதை தொடாதே, வெளியே போ, உனக்கு உன்னை வேலை விட்டு நீக்குகிறேன் என்கிறார். உடம்பு பதினி போச்சு அந்த பணியாளர். என்னடா செய்த, எப்பயுமே செய்யறதான செஞ்சோம். அப்ப சொல்றாரு, இனிமேல் என்னுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவரை யாரும் என்னுடைய காலை தொட்டு சூவை அணிவிப்பதோ எடுப்பதோ கூடாது. மனிதருக்கு மனிதன் அது செய்யக்கூடாது. ஆகையால் உனக்கு நான் வேற ஒரு பணி தெரிகிறேன். இங்குள்ள தோட்டத்திலே நீ நீர் பாய்ச்சி நடத்துகின்றார். 5 ஆண்டுகள் செல்கின்றன. 5வது ஆண்டு முடிந்து அப்துல் கலாம் விடைபெறுகின்ற நேரம் அவருக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் குவிந்திருக்கின்றன. ஆனால் அந்த பரிசு பொருட்கள் அத்தனையும் ஜனாதிபதி மாளிகையிலே ஒப்படைத்துவிட்டு கையிலே ஒரு சூட்கேஸோடு போச்சு. இதுதான் வரலாற்று பதிவு. வந்த உடனே தான் யாரை வேலை விட்டு நீக்கணுமோ அவரை அழைக்கின்றார். அவர் ஒரு தோட்டத்தில் வந்து தண்ணீர் பாய்ச்சுவர். தம்பி அந்த பைப்பை எடுத்துவாங்க. கீழே அந்த சூட்கேஸ் வைத்து ஜனாதிபதி மாளிகையுடைய மண் கூட என்னுடைய அந்த பெட்டியிலே ஒட்டியிருக்க கூடாது, அதை தண்ணீர் பாய்ச்சி கையில் சொன்னார். எப்படிப்பட்ட மகான் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்து நினைக்கின்ற போது இப்படிப்பட்ட மாமேதையை இந்த உலகத்தில் யாரும் எப்போதும் மறக்கவே கூடாது. அந்த வகையிலே இந்த மறைந்த மாமேதை டாக்டர் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய 10வது நினைவேந்தலிலே அவருக்கு கோலாரம் சூட்டுவதிலே எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை, தமிழ்நாடு மக்கள் சட்டவிழிப்பு சங்கம், புதுமறை திருக்குறள் பேரவை மற்றும் தமிழ் பற்றாளர்கள், தமிழறிஞர்கள் அனைவரும் பெருமிதம் கொள்கின்றோம். வாழ்க அப்துல் கலாம் புகழ், வாழ்க அப்துல் கலாம் புகழ், வாழ்க அப்துல் கலாம் புகழ். வணக்கம்.